ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான கொழுக்கட்டைங்க. 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. இந்த மாவை 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. கடாய் ஒன்று வச்சு நெய் விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக நிலக்கடலையும் போட்டு அதில் வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு நிலக்கடலையும் பொன்னிறமான விட்டு துருவன தேங்காய் 1 கப் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரை சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாங்க. கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள். கொஞ்சம் சூடு ஆறுன விட்டு நாம் இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. மாவு எடுத்து சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. வாழை மேலே உருண்டை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அமுத்திக்கலாங்க. நல்லா ரவுண்டாக ஷேப் வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் தட்டிக்குங்க. வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து அது மேலே வச்சு நம்ம சுற்றி உருண்டை பண்ணிக்கலாங்க. இட்லி தட்டு மேலே நம்ம இலை போட்டுக்கலாங்க. உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இலை மேலே வச்சு வேக வச்சுக்கலாங்க. மூடி வச்சு வேக வச்சிடலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்துக்கலாங்க. ராகி கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் நன்றி.